ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான உளுந்து சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த உளுந்து கூட என்னென்ன பொருள்லாம் சேர்த்து செய்கிறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கருப்பு உளுந்து, முழு உளுந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து வறுத்துக்கலாம். உளுந்து வாடை வரும், வாசம் வரும், அதாவது வறுபட்ட வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு 8-9 பூண்டு பல், 2 தக்காளி பழம், 4 வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவு வதங்கிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உளுந்து சட்னி செய்யும்போது வெல்லம் சேர்த்து செய்யுங்களேன், செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் நான் முழு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உடைச்ச உளுந்து இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லையா, வெள்ளை உளுந்து இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ எல்லாம் வதங்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தாளிப்புக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நான் தோசைக்கு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தேவலாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவு போதுமானது. இப்போ சட்னி ரெடி, தோசையும் ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.